ஐயா இந்த விஜய் கரூர் வந்துட்டு போனார் இல்லைங்கய்யா? ஆமாங்க. அப்ப அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த 2026 தேர்தலில் அவர் கரூர்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் நிற்கணுங்க. கரூர்லீங்களா? ஆமாம். ஏங்கய்யா என்ன நடக்கும்? அவர் ஒவ்வொன்றும் சாதிச்சு மேன்மைக்கு வந்துட்டு இருக்காரு. ஆ, கடினமாக பாடுபட்டு உழைக்கிறார். அதனால அவருடைய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் வளரணும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பாடம் தான். கரூர்ல நின்னாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புன்றது எப்படிங்கய்யா இருக்கும்? சிறப்பாக முகமாக இருக்கும். அப்படிங்களா? இல்ல இங்க ரெண்டு பெரிய ஆளுமை கட்சிகள் இருக்காங்களேங்கய்யா. அதெல்லாம் மறந்துடுங்க. அவங்க இருந்தாலும் எதுவும் பண்ணாது. நமக்கு கிடைக்கிறது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுதான் எனக்கு நம்பிக்கை உறுதியாக இருக்கு. ஆனா இப்பயே அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, நிறைய விமர்சனம் கொடுக்குறாங்க. டைம் நேரம் கொஞ்சம் அவர் மேல எதனால இவ்வளவு நம்பிக்கைங்க ஐயா? விஜய் மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை? நல்ல ஒரு புதிய இளைஞர் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், சந்தோஷமான ஒரு மக்களுக்கு செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைவே நினச்சிருந்தார். கடவுளை சோதிச்சிட்டார். இனி நல்லா இருக்கும்.